ஹலோ எவ்ரிவன். லூயிஸ் ஹே பற்றி நான் நிறையா வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பட் அவங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி நான் சொன்னதில்லை. அவங்களோட லைஃப் ஸ்டோரி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். கண்டிப்பாக அவங்க ஒரு ஏஞ்சல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏஞ்சலாக இருந்து என்ன அவங்க நிறையா கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட வேர்ட்ஸ், அஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொன்றும் என்னை லைஃப்பில் நிறையா மாற்றிருக்கு. லூயிஸ் ஹே அவங்களோட டீச்சிங்ஸ் என்னை நிறையா சரி பண்ணியிருக்கு. என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்க நிறையா பேருக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவில் தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதும். அவங்களோட பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், அவங்களோட டீச்சிங்ஸை நிறையா அவங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதா என்னோடய மோட்டிவ். ஜோ டிஸ்பென்சா, ஜோசப் முர்ஃபி இவங்களும் நிறையா சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர் பற்றி பேசியிருக்காங்க. இவங்களோட டீச்சிங்ஸும் நான் நிறையா கேட்டிருக்கேன். பட் லூயிஸ் ஹேயோடது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். உங்ககிட்ட ஒருத்தவங்க உட்காந்து உங்களோட ஒவ்வொரு கவலைகளுக்கும் சொல்யூஷன் சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் லூயிஸ் ஹேயோட டீச்சிங்ஸ் அண்ட் வேர்ட்ஸும். லூயிஸ் ஹே 5 இயர்ஸ் ஓல்டாக இருக்கிறப்பவே அவங்களோட ஸ்டெப் ஃபாதர்னால் ஃபிசிக்கல் அப்யூஸ் நிறையா அனுபவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 5 இயர்ஸ் ஓல்ட்லேருந்தே நெய்பர்னால் செக்ஷுவல் அப்யூஸும் அனுபவிச்சிருக்காங்க. அவங்க ஃபாதர் அவங்கள விட்டுட்டு போனதுனால அவங்களோட அம்மாவும் இவங்களும் அவங்க ஸ்டெப் ஃபாதர்னால் நிறையா ஃபிசிக்கல் அப்யூஸ் அனுபவிச்சிருக்காங்க. இந்த மனநிலையில் இருந்தனால இவங்க நிறைய அன்புக்காக ஏங்கியிருக்காங்க. நிறைய ஆண்களிடம் ஏமாந்துருக்காங்க. தன்னோட 16வது வயசில் ப்ரெக்னெண்ட்டும் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை பெண் குழந்தைய ஒருத்தவங்களுக்கு அடாப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல துயரமான விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்தனால அவங்க டைவர்ஸும் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு வேஜினாலில் கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு. இந்த கேன்சர்னால் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க, 6 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்கங்கிறதையும் சொல்கிறாங்க டாக்டர்ஸ். நிறைய செக்ஷுவல் அப்யூஸ்க்கு ஆளானதுனால தான் இவங்களுக்கு வேஜினல் கேன்சர் வந்திருக்கு. நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி கடைசி நம்ம கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போகிறோம்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப உடஞ்சி போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் இவங்க ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தவங்களோட ஸ்பீச் இவங்க ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. நம்மளோட தாட்ஸை மாற்றினா நம்மளோட வாழ்க்கையவே மாற்ற முடியும் அப்படின்னு அந்த ஸ்பீச்சில் அவங்க சொன்னதை வச்சு இவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. தாட்ஸை மாற்றினா வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு நிறையா யோசிச்சுருக்காங்க. அதனால் உடனே நிறையா தேடி 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 படிக்கிறாங்க, நிறையா கற்றுக்குறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர் பற்றியும் கற்றுக்குறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் மறந்து தன்னை முழுமையாக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், சப்கான்ஷியஸ் மைண்ட்ங்கிற டாபிக்ஸில் சரண்டர் பண்ணுறாங்க. இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக நிறையா தேடி தேடி கற்றுக்குறாங்க. கற்றுக்கிறது எல்லாத்தையுமே கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மெயினாக இவங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் அஃபர்மேஷன்ஸாக மாற்றுறாங்க. நம்மளோட பாடி எல்லாத்தையுமே லிசன் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பாடிக்கு கான்சியஸ்னஸ் இருக்குது. ஸோ நிறைய வார்த்தைகள், எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் அதை அஃபர்மேஷன்ஸாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று தன்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ கேர் ஃபார் யூன்னு அவங்கள பார்த்து அவங்களே சொல்லிக்கிறாங்க. யூ ஆர் அ வண்டர்ஃபுல் விமன் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே நிறைய செல்ஃப் லவ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மிரருக்கு பாசிட்டிவான எனர்ஜியோ இல்லை நெகட்டிவான எனர்ஜியோ அதை திரும்ப பல மடங்காக பிரதிபலிக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மிரர் முன்னாடி நின்று நீங்கள் பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் சொன்னீங்கன்னா அதை பல மடங்காக அது உங்களுக்கே திருப்பி கொடுக்கும். நம்ம வீட்டில் கண்திருஷ்டிக்காக நிறையா மிரர்ஸ் வச்சுருப்போம். ஏன்னா அதை நெகட்டிவான எண்ணங்களோடு வர்றவங்களுக்கு அதை அவங்களுக்கே பல மடங்காக திருப்பி கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நிறைய செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறாங்க. தனக்குள்ளே இருக்க ஓல்ட் பிலீஃப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு லூயிஸ் ஹே நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க. நியூட்ரிஷனிஸ்ட்டை போய் அவங்கக்கிட்ட சப்ளிமெண்ட்ஸ், ஃபுட் டயட் பற்றி கேட்டுட்டு வந்து அதையும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறப்போ அவங்களோட உடம்புல கேன்சர் செல்ஸ் நிறையா குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. லூயிஸ் ஹேயோட லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒரு ஹோப் அவங்களுக்கு கிடச்சிது. தாட்ஸை மாற்றுறது மூலமாக வாழ்க்கையே மாறுங்கிறத நிறையா புரிஞ்சுக்கிறாங்க. செல்ஃப் லவ் தான் அவங்கள க்யூர் பண்ணுற ஒரு பெரிய மெடிசனாக இருந்துச்சு. அதே மாதிரி தன்னை காயப்படுத்தினவங்களால் ஏற்பட்ட அந்த ஆள் மனசில் இருக்க காயத்தை போக்குறதுக்கும் அவங்க ஃபர்கிவ்னஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. தன்னைத்தானே மன்னிச்சிக்கிறாங்க. தான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே விடுவிச்சுட்டு தன்னை தானே ஃபஸ்ட்டு மன்னிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் ஹியூமன்ஸ் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறவங்க தான். ஸோ எல்லாரையும் மன்னிக்கிறாங்க. தனக்கு காயத்தை ஏற்படுத்தினவங்களையும் மன்னித்து விடுதலை பண்ணிடுறாங்க.
தன்னோட மைண்டில் இருந்தும் தாட்டில் இருந்தும் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப ஃப்ரீடமான மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறப்போ 6 மாதம் கழித்து அவங்களோட உடம்பு கம்ப்ளீட்டாக கேன்சர்லேருந்து ரெக்கவர் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இவங்க க்யூர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் மூலமாக தன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க ஓல்டு பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாற்றி நியூ பேட்டர்ன்ஸை கொண்டு வராங்க. ஸோ இது மூலமாக அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க ஃபாலோ பண்ணது செல்ஃப் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். செல்ஃப் லவ் அவங்களுக்கு மிராக்குலஸ் ஹீலிங் கொடுத்துச்சு. தன்னோட இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறமா அவங்க இதை நிறையா பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா புக்ஸ் எழுதுகிறாங்க. ஹே ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் அவங்க நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மற்ற ஆத்தர்ஸோட புக்ஸும் அதில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. யூ கேன் ஹீல் யுவர் லைஃப், த பவர் இஸ் வித்தின் யூ அப்படின்னு சொல்லி நிறையா புக்ஸ் இவங்க எழுதியிருக்காங்க. இவங்களோட புக்ஸ் எல்லாமே பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் கேட்டகரியில் வந்துருச்சு. ஸோ இவங்களோட நேம் ரொம்ப பாப்புலராக ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிராட்டிடியூடை வெளிப்படுத்துறது மூலமாக யூனிவர்ஸ் இவங்க வாழ்க்கையில் நிறையா மிராக்கிள்ஸை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி உணர்வுனால் இவங்க வாழ்க்கையில் பல கதவுகள் இவங்களுக்காக திறந்ததும் யூனிவர்ஸ் இவங்க வாழ்க்கையில் பல அற்புதமான மிராக்கிள்ஸை செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்காத அளவு ஹைட்ஸ் எல்லாம் ரீச் பண்ணியிருக்காங்க. 26 வயசுலேயே கேன்சரால் பாதிக்கப்பட்ட இவங்க பிழைக்க மாட்டோம் தெரிஞ்சும் தன்னை முழுமையாக குணப்படுத்தி அதிலேருந்து வெளியில் வந்து தன்னோட 92வது வயசு வர தன் நினச்ச மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கனவு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட கோட்ஸ், அஃபர்மேஷன்ஸ், வேர்ட்ஸ் இது எல்லாமே பல பேரோட வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்திட்டுருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் தோணுச்சுன்னா இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன். பை பை.